பயங்கரமா டெவலப் ஆயிடுச்சு. நாவலூர் ஏஜிஎஸ் பக்கத்துல ஐடி கம்பெனிஸ் இருக்கும், ஹெச்சிஎல்லாம் இருக்கும், கரெக்டா? ஆமா, ஹெச்எல் வேல்யூ டெக்னோ பார்க் டெக்னோ எல்லாமே எல்லாமே இப்பதான் அதெல்லாமே. ஃபர்ஸ்ட் நான் 2012 துப்பாக்கி வந்து இங்கதான் பார்த்தேன், ஏஜிஎஸ்ல தான் பார்த்தேன், நாவலூர் ஏஜிஎஸ்ல. இப்ப பக்கத்துல எந்த கடையுமே இருக்காது. ஒரு டாஸ்மாக் ஒன்று ஒரு வாரத்துல இருக்கும் டோல்கேட் பக்கத்துல. அது போக விட்டானா இந்த சின்ன சின்ன பொட்டி கடைகள் மட்டும் தான் இருக்கும். இப்ப இன்னைக்கு 2024 பயங்கரமா டெவலப் ஆயிடுச்சு அந்த ஏரியாவே. நான் வந்து 2012 துப்பாக்கி வந்து 2வது டைம் வந்து குமரன்ல பார்த்தேன். எங்க மடிப்பாக்கமா? மேடவாக்கமா? மடிப்பாக்கம் மடிப்பாக்கம் மேடவாக்கா? மடிப்பாக்கம். இல்ல, ஓகே. மடிப்பாக்கம் குமரன் சொல்லிட்டு அது பெட்ரோல் பங்க் பக்கத்துல இருக்கும் ஒரு தியேட்டர். அதாவது அது இப்ப மெட்ரோ போயிட்டு இருக்கு. நீங்க சொல்றீங்களா அந்த தியேட்டர் ஃபுல்லா இப்ப மெட்ரோ ஒர்க் போயிட்டு இருக்கு. அந்த ஏரியாவே இப்ப அடையாள மாதிரி மாறிடுச்சு. தினேஷ் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. நீங்க சொல்ற குமரன் தியேட்டர் இருக்குல்ல, எங்க வீட்ல இருந்து ஒரு 2 நிமிஷம். அப்படிங்களா? ஓகே 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 ஓகே. ஆனா இப்ப அந்த ஒர்க் தான் இப்போ போயிட்டு தானே இருக்கு, மெட்ரோ ஒர்க்ல. இன்னும் முடிஞ்சா? அது போகும் ப்ரோ, அது இன்னும் ஒரு 1.5 வருஷம் போகும் போல இருக்கு. ஓகே ஓகே. இப்போ ஓஎம்ஆர் ஃபுல்லா மெட்ரோ ஒர்க் தான் செய்யுது. ஓஎம்ஆர் ஃபுல்லாவே வந்து மெட்ரோ ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. லைன் போட்டாங்க என்ன ஒரு ஸ்டேஷன் கூட ஆரம்பிக்கல. தளபதி ஆட்சியில திறந்துருவாங்க. சோழிங்கநல்லூர்ல என் வாழ்க்கைய ஆரம்பிச்சேன். அங்கதான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஹெச்சிஎல் இருக்குல்ல அங்க, சோழிங்கநல்லூர் ஹெச்சிஎல். ஆக்சுவலி இவரு ஸ்டாலின் வந்து அடுத்த எலெக்ஷனுக்குள்ள இந்த லைன்ல ஓபன் பண்ணணும்னு ரொம்ப ட்ரை பண்றாரு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம மோடி வந்துட்டு காசு கொடுக்காம. அது இல்ல, அது என்ன பிரச்சனை, ஃபண்டு தான் பிரச்சனையே. இப்போ மடிப்பாக்கத்திலேயே வந்து அந்த மெட்ரோ ஒர்க் அப்படியே நிக்குது, வேலையை நடக்கல. ஒரு 2 மாசமா வேலை நடக்கல. அப்படியே நிக்குது ஒர்க். அம்மா ஃபாஸ்டா போட்டாங்க ப்ரோ. பில்லர்லாம் வேகமா போட்டு முடிச்சாங்க. 6 மாசத்துல என்ன ப்ராக்ரஸ்மா காமிச்சானுங்க. இப்போ ஒரு 2 மாசமா ப்ராக்ரஸே இல்ல. காசு இல்ல, ஃபண்ட் இல்ல போல இருக்கு. கான்ட்ராக்டரே காணோம், எல்லாம் கிளம்பிட்டானுங்க. எங்க கம்பெனி பிரான்ச் அங்க ஒண்ணு இருந்துச்சு. அதுக்கு வந்து என்ன பண்ணாங்க, அந்த ஒர்க் போடுறதுனால அதுக்கு அவங்க அந்த நேம் போர்ட்ல இருந்துச்சு, நேம் போர்ட்ல எடுக்க சொல்லி 3 மாசத்துக்கு முன்னாடி எங்கிட்ட சொன்னவங்க. சரி நாங்களும் எடுத்துட்டோம். இப்ப வரைக்கும் ஆளே காணோம் அந்த மெட்ரோ ஒர்க்கர்ஸே. அது அப்படியே ரோடு அப்படியே நாங்க இங்க லோக்கல்ல என்ன சொன்னாங்கன்னா, ஒர்க் போற ஸ்பீட பார்த்தா ஒரு வருஷத்துல வந்துடும் போல இருக்கு. ஒரு 1.5 வருஷத்துல ஒரு லைன் ஓப்பன் ஆயிருந்துச்சு. நான் பார்த்தா இப்போ ஒரு 2 மாசமா ப்ராக்ரஸே இல்ல. ஒரு ஸ்டேஷன் கூட இன்னும் ஆரம்பிக்கல ப்ரோ. ஃபவுண்டேஷனே போடல. பில்லர் மட்டும் தான் நிக்குது. பில்லர் மட்டும் தான். ஆமா, பில்லர் மட்டும் தான் எழுப்பியிருக்காங்க. எல்லா இடத்துலயும் பில்லர் மட்டும் தான் எழுப்பியிருக்காங்க. அது ஒரு கட்டமா ஒர்க் நடக்கதான் செக் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த இது அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட் எங்க அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு போல இருக்கு. அப்படியே ஃபண்ட் இல்லாம இப்ப நிக்குது. ஃபண்ட் இருந்தா நேரம் ஒர்க் கொஞ்சம் என்ன ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும். இதுதான் ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் இப்போ ஒரே இது வந்துச்சுன்னா அவங்க காசை கொடுத்து இது பண்ணணும்னு நினைப்பானுங்க. எப்பா இது நம்ம கிட்ட இருக்கு, கண்ட்ரோல் வர ஸ்டேட்டு, சீக்கிரம் இதுக்கு டெவலப் காட்டணும் சொல்லிட்டு பண்ணுவானுங்க. பிஜேபி பண்ணுவானுங்க. இதுக்கு முழுக்க இவங்க ஆப்போசிட்டா இருக்கனால மொத்தத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது கொலாப்னு நினைக்கிறேன். ஜப்பான் கூடயும் கொலாப்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அதை பத்தி? இந்த மெட்ரோ வருது. ஆமா அவங்க தான் மேஜர் ஃபண்ட் அவங்க தான் பண்றாங்க. ஜாப்பனீஸ் கார்பரேஷன் தான் பேங்க் லோன் கொடுக்கறது. ஓகே ஓகே. அவுட் ஆஃப் டாபிக் தவிர எங்கேயோ போயிட்டு இருக்கோம். டாபிக்ல ரொம்ப டாபிக் இல்ல சையது. என்னக்கு டைபாட் பேஸ்ல வந்து கார்த்திக் ரகுமான் ஓவரா வாய் பேசினா, அது என்னைக்கு பேசினது? ஏதாவது கிளிப் இது பாத்தியா? நான் அதை கேட்கணும்னு, நான் வந்து அதை கேட்டு சின்ன கிளிப்பு மட்டும்தான் வந்து பார்த்தேன். நம்ம பசங்க ஷேர் பண்ணதுதான் பார்த்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹரிச ஓட விடுவேன், ஜெய்சூர்யாவை ஓட விடுவேன். ஒண்ணு அவங்க ஐடியா என்ன பிளாக் பண்ணணும் அல்லது ட்விட்டர் விட்டு கிளம்பணும். அந்த மாதிரி அந்த பண்ற வேலை அவன் தான் பிளாக் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கான். நம்ம எல்லா விஜய் ஃபேன்ஸ் ஐடியும் பிளாக் பண்ணிட்டு இருக்கிறது அவன் தான். இல்ல திரும்ப போய் ட்ரிகர் பண்ணி விட வேண்டியதான், அவ்வளவுதான். திரும்ப போயிட்டு இல்ல, நான் இன்னைக்குதான் நானு சரி தேடினேன், எந்த வீடியோல எந்த மாதிரி வாய் விட்டுருக்கான் அப்படின்ட்டு கேட்கலாம்னு தேடினேன். எனக்கு அது கிடைக்கல. அதான் யாராவது கிடைச்சது அப்படின்னா, யாராவது கேட்டிருந்தீங்க அப்படின்னா எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். என்கிட்ட இருக்கு அந்த வீடியோ. எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும் பேசிக்கிறோம். உங்க நண்பர்கிட்ட 3000 பெட் கட்டி இருக்கேன். காசு கொடுத்துட்டேன் ஐயப்பன் கிட்ட. அப்படியே அண்ணாமலை ஜெயிக்க மாட்டாரு. ஆமா ஆமா.
அண்ணாமலை ஜெயிக்க மாட்டாருன்னு பெட்டு கட்டுறதா 1,00,000 கட்ட வேண்டியதானே, எதுக்கு சின்ன அமௌண்ட் கட்டிட்டு இருக்கீங்க? உறுதியா தெரிஞ்ச விஷயத்த கொஞ்சம் பெரிய அமௌண்ட் கட்டலாம்ல. அந்த டைம்ல அன்னைக்கு என்கிட்ட அவ்வளவுதான் காசு இருந்துச்சு, இருந்தாலும் சரி ஓவர் கான்ஃபிடன்ஸ் கட்டிட்டு காசு இழக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஜூன் 4க்கு. நீங்க பாண்ட் போட்டுருங்க, பேப்பரை பிசிக்கலாலாம் காசை வைக்காதீங்க, பாண்ட் போட்டுருங்க. பாண்ட் என்ன காசா பணமா பாண்ட்ல சைன் பண்ணி கொடுத்துருங்க. அதே மாதிரி அவனையும் ஐயப்பன் இந்த வேலையெல்லாம் பாத்துருக்கானா? இல்ல ஐயப்பனுக்கு நீங்க யாருக்கா ஒருத்தருக்கு ஜென்ரலா அமுச்சு விடுங்க, சும்மா வாய் பேச பெட்டு பேசக்கூடாதுனாப்புல. சரி இவங்கதான் இருக்காங்களே சொல்லிட்டு நான் ஐயப்பனுக்கு அமுச்சு விட்டேன் 3000 ரூபாய். அவரும் ஐயப்பனுக்கு அனுப்ப சொன்னாரு, அனுப்பிச்சு விட்டேன். அடுத்து இன்னொருத்தர் ரிவ்யூன்னு சொல்லிட்டு கிராஃப்டின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுவார்ல, பாத்திருக்கீங்களா? தெரியல ப்ரோ. அவர் ஒரு 5 ரூபா கட்டிருக்காப்ல, அவர் ஒரு 5 ரூபா கட்டிருக்காப்ல, நான் ஒரு 3 ரூபா கட்டிருக்கேன், 8 ரூபாய் கிட்ட கட்டிருக்கோம் மொத்தம். சுரேந்தர் ப்ரோ சொல்லு கார்த்தி. பெங்களூர்ல எப்படி இருக்கு எலெக்ஷன், யாருக்கு அட்வான்டேஜ்? அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை எலெக்ஷனு. அதெல்லாம் ஒண்ணும் தெரியல. இன்னைக்குதான் ஏதோ இந்த ஒரு 5 பேரு ஒரு பாஜக ரோட்ல போயிட்டு இருந்தாங்க. இல்ல டாக் எப்படி இருக்கு அங்க லோக்கல்ல? டாக் எப்படி இருக்கு? பிஜேபி அகைன்ஸ்டா இருக்கா இல்ல காங்கிரஸ் ஃபேவரா இருக்கா? எனக்கு ஒண்ணும் தெரியல ப்ரோ. தெரியலையா? இல்ல அங்கேயே காங்கிரஸ் தான் திருப்பி வர மாதிரி தான் இருக்கு அந்த கர்நாடகா பொறுத்தவரைக்கும். இல்ல அது சொல்லியிருக்காங்க, பட் நான் அவரு இவரு பெங்களூர்ல இருக்காரு, அங்க லோக்கல் என்ன பேசிக்கிறாங்க நீ கேட்டேன். இல்ல நான் அதெல்லாம் கலந்துக்கவே இல்ல. மீடியால வந்துட்டு காங்கிரஸ் ஃபேவரா தான் இருக்கு. அந்த காங்கிரஸ் பிஜேபி இல்லாம ஒருத்தர் இருப்பார்ல, யாரு அடிக்கடி சிஎம்மாவே இருப்பாப்ல, குமாரசாமியா? அந்த ரோல் இருக்கா இல்லையா? இல்ல 10 மக்கள் ஒதுக்கிட்டாங்களா? சையது ஒரு நிமிஷம், அந்த இயற்கை பட ஹீரோயின் தெரியுமா? ஆமா குமாரசாமி அவ வந்து அந்த குமாரசாமி ஒய்ஃப். அதெல்லாம் சார் எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கேன் தெரியுமா? அட என்னடா நீ புதுசா வந்து சொல்றீங்க, பழைய தகவலாச்சு. பழைய தகவல் தான். இப்ப நீ இப்ப இந்த தினேஷ் வந்து இருந்துட்டு சொன்னாரு தெரியுமா, அந்த 3ஆவதா ஒரு ஆளு அப்படிங்கும் போது எனக்கு டக்குன்னு ஞாபகம். ஏன் குமாரசாமி நல்லா தானே இருக்காரு, அவருக்கு என்ன பிரச்சனை? இருக்கா அவரையும் நீ வந்து இந்த குட்டி ராதிகாவையும் நீ கம்பேர் பண்ணிப்பாரு. எப்பா குமாரசாமிக்கு என்னப்பா குறைச்சல்? நல்லா இருக்காரு. கேட்டா இழுத்து மூடுறா மரியம் ஜார்ஜ் மரியம் மாதிரி நல்லா தானே இருக்காரு. அவர் மாதிரி தானே இருக்காரு குமாரசாமி. அவரு சிஎம்ன்ற ஒரு காரணத்துக்காக அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, வேற வழி இல்லாம. என்ன முத்துப்பாண்டிக்கும் தனலட்சுமிக்கும் எப்படி நீங்க லிங்க் பண்ற, எப்படி வந்து தனலட்சுமி மேல ஆசைப்பட்டாரோ அந்த மாதிரி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டாப்ல. இல்ல தினேஷ், முத்துப்பாண்டி கூட அழகா தான் இருப்பாரு, ஓகேவா? கேரக்டர் தான் ஒஸ்ட் கேரக்டர், ஓகேவா? முத்துப்பாண்டி மாசா தான் இருக்காப்ல, கேரக்டர் தான் சரியில்லை, ஆள் மேலயே தான் இருக்காப்ல. இப்ப நீ கொம்பன் படத்து வில்லன் தெரியுமா? சூப்பர் சுப்பராயன். ஆமா தெரியும். அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து இப்ப வந்து கில்லி படத்து சூப்பர் சுப்பராயன் அவரா? சூப்பர் சுப்பராயன் அவர்தான் சூப்பர் சுப்பராயன். ஓகே யார சொல்றீங்க? அதுல குண்டன் சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவாங்களா, அவரா? அவர்தான் சூப்பர் சுப்பராயன். அப்படியா? இப்பதான் தகவலை கேள்விப்படுறேன். சரி, ஒரு புது இன்ஃபர்மேஷன் நீங்க கத்துக்கிட்டீங்க. அவர்தான் சூப்பர் சுப்பராயன். அதுல தீனா இருப்பாப்ல, இன்னொருத்தர் ஃபுட்பால் பிளேயர் அந்த பிகில்ல வந்து ராயப்பன் இன்ட்ரோ அப்போ ஒருத்தர் வருவாப்ல, அவர் இருப்பாப்ல, 2 பேர் இருப்பாப்ல. ஆமா 2 பேர் இருப்பாப்ல, அவர்தான். அதான் அந்த திமிரு அதாவது கொம்பன் கூட வந்து முத்தையா வந்து அந்த அது ரொம்ப நல்லாவே இருந்தது. கொம்பன் வந்து என்னோட ஃபேவரட் மூவி செய்யுது, ஓகேவா? எனக்கு வந்து அதுல சண்டை அதெல்லாம் விடு, அந்த மாமனார் மருமகன் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து தெரியுமா? ஓகே, எனக்கு ரொம்ப புதுசுதான், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொம்பன் நல்லா தான் இருந்துச்சு. கொம்பன் நல்ல மூவி. அல்ல அந்த மாஸ் சீன்ஸ் எல்லாம் நல்லா வச்சிருந்தா கொம்பன்ல. கார்த்திக் நல்லா சீனா இருந்தது. அவன் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் போலீஸே அடிச்சுட்டு ஜெயிலுக்குள்ள வர்றது, அத வந்து அதெல்லாம் செம. அது மாதிரி அந்த ஜெயில் கைதி வந்து ஒன்னு பில்டப் கொடுப்பான் தெரியுமா? அவன் என்ன பண்ணிட்டு அதெல்லாம் செம சீரியஸா. அதெல்லாம் இந்த விஜிலன்ஸ்ல மாட்டி விடுற சீன் கூட நல்லா தான் இருக்கும். அந்த போலீஸ்
ம். நல்ல மூவி. அதுக்கப்புறம் ஓகே, மருந்து கூட ஓகே. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் இதாயிடுச்சு, பெருசா சரியில்லை முட்டையாவது. மருதுக்கு அப்புறம் நாளைக்கு அந்த இது எடுத்தான், அந்த இதெல்லாம் வந்து இப்ப என்ன விக்ரம் பிரபுலாம் வச்சு எடுத்ததெல்லாம் ஒண்ணுமே பெருசா ஓடல. அப்புறம் விஷால் அப்புறம் வச்சு ஒரு படம் விருமன். எடுத்தாப்லையா, அது அது எனக்கு விருமன் ரொம்ப அது ஓடல, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. மருது மருது இல்ல மருது இல்ல, சூப்பரா விஷாலும் எனக்கு கூட சூப்பர். விஷாலும் கூட நல்லா இருக்கும். மருது, மருது தான் மருது விஷால் வச்சு எடுத்தது. அது என்னன்னு தெரியல, அது ஓடணும்னு நினைக்கிறேன். அது ஆவரேஜா போச்சுன்னு நினைக்கிறேன். பட் இந்த படம் எனக்கு ஆவரேஜா போச்சு ஆவரேஜா ரொம்ப போச்சு. போச்சு. எனக்கு ஆமா நல்லா ஆமா. இருக்கும். சூரிய காமெடி அந்த புலிக்குத்தி பாண்டிலாம் நல்லாவே இருந்துச்சுப்பா. புலிக்குத்தி பாண்டிலாம் எனக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் தெரியல. விஷால் படம் மருது எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? எனக்கு ஓகே, எனக்கு பிடிச்சிருந்துச்சு, எனக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு மருதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. விஷால் படம் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு. அதான் நல்லா தான் இருந்துச்சு. விருமன். அதுல சையத் ப்ரோ ஃபைட் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. எல்லா இப்ப சொல்லுப்பா. என்ன ஜாதி இல்ல வெறின்றாதீங்கப்பா உடனே. நான் அப்படி சொல்லல. இப்ப என்ன எல்லா சுமாரான படத்து நல்ல படம் சொல்ல போறீங்க அதானே? ஏப்பா அது ரூலர் என்டர்டைன்ல அந்த ஆங்கிள் பார்க்கும்போது நல்லாதான்ப்பா இருக்குது. இல்ல ப்ரோ, அவன் திடீர்னு பொய்லாம் சொல்ல அவன் தெரியாது. படத்துல அந்த ரொம்ப. காதர் பாசா மட்டும் தான் நல்லா இருக்காது, ஓ, மிச்சதெல்லாம் அந்த நல்லா தான் படம் இருக்கும். அவன் தானே. ஆமா ஆமா. அதுவும் பார்த்தேன் அந்த நானு. படத்துல உங்களுக்கு வந்து சுமார் அவன் தான். ஏதோ ஆனா சொல்லுவான் ப்ரோ, இவன் சொந்தக்காரன் சொல்லுவான், அது ஒழுங்கா புரியாது ஒழுங்கா. தலாபடத்துக்கு கரெக்டா புரிஞ்சிரும், ஆனா மச்சான் மாமான்னு குட்டி சொல்லுவான்ல. புள்ளி தான் மாஸ்டர் பீஸ். அவன்கிட்ட காதர் குட்டி புள்ளி பாசா தான் மாஸ்டர் பீஸ். குட்டி புள்ளி குத்தி பாண்டியே நல்லா தான் ப்ரோ இருக்கும். அது டேரக்டா டிவில பிரீமியர் பண்ணாங்க. அவன் அவன் பேர் என்ன? யாரு? விக்ரம் பிரபு தானே. அது வந்து நம்ம விக்ரம் பிரபு. விக்ரம் பிரபு. எனக்கு அதெல்லாம் கூட ஓகே தான். இல்ல டைரக்டர் பேரு முத்தையா. முத்தையா முத்தையா. முத்தையா வந்துட்டு டேய் அவன் இன்னொன்னு, டேய் இல்ல படம் இல்ல, இவனு கார்த்திக், பிரபு கார்த்திக், ஏன்னா அவன் பையன் பேர் என்ன, கார்த்திக்கோட பையன் கௌதம் கார்த்திக். கௌதம் அது அவன் வந்து வந்து தேவராட்டம் ஹெட்செட் எடுத்தான்ல. தேவராட்டம். தேவராட்டம் ஆ, தேவராட்டம். செம. அவனும் அதை நிச்சயம் பண்ணானே. அது கூட அது நல்லா தான் அது இருக்கும் எனக்கு பிடிக்கல தேவராட்டம். சுரேந்தர், அது எனக்கு பிடிக்கல. ப்ரோ இல்ல அதெல்லாம் தேவராட்டம் மொக்க. அதெல்லாம் பிடிக்கல. அதெல்லாம் ப்ரோ ஒர்க் அவுட் ஆகல. இருக்கிறதே மோசம்னா அந்த காதர் பாசா தான் ப்ரோ. இல்ல வென்றாஜ் காதர் அவன் பாசெல்லாம் ரொம்ப மோசம். அவன் படம் டிக்ளைன் தான். அப்படியே படம் வந்து அப்படியே சுமார் இது ரொம்ப மொக்கையா போயிடுச்சு. அப்படியே டிக்ளைன் தான். படம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்பெல்லாம் இல்ல அவ்வளவு உண்மையிலே சுத்தமா அவன் படத்துக்கு நல்லா அந்த சவுத்துல நல்ல ஆடியன்ஸ் இருந்தாங்க ப்ரோ அவன் படத்துக்குலாம். வேலை பிடிக்கும். அது ஆமா, சவுத் சைடு அவனுக்கு நல்ல ஃபேன் பேஸ் இருக்கு, அந்த ஓ. ஆடியன்ஸ் இருக்காங்க. ஆ நமக்கு பிடிக்கதே இல்லையா? அவன் கேஸ்டிஸ் தான் அவன். ஆமா ஆமா, ப்ரோ என்னதான் கேஷஸ் கேஷஸ் தான். இருந்தாலும் ஆனா ஆனா அவன் படம் பிடிக்க வச்சிருக்கா ப்ரோ, உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அவ்வளவு சிட்டில இல்ல ஓடுதோ கார்த்திக், இல்லையோ, இல்ல அந்த கார்த்திக், இல்ல கலெக்ஷனை எனக்கு சவுத்துல இருந்து நான் கொண்டு வந்துருது உங்களுக்கு. உண்மையிலேயே வந்துட்டு எனக்கு உண்மையிலேயே நான் தெரியாம கேக்குறேன். எனக்கு உண்மையிலே தெரியல, அதனால கேக்குறேன். மேபி வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் பட்சத்துல நான் அதை லேர்ன் பண்ணிக்கிறேன். அவன் ஒன்றும் ரொம்ப பெரிய ஜாதி ரீதியா தாக்குதல் மாதிரி அது பண்ணலையே. கரெக்ட் தான் ப்ரோ. அவன் என்னதான் அவன் ஜாதி சொன்னாலும் வில்லனும் அவன் ஜாதியிலே வச்சிருந்தான், வெளியிருந்து கொண்டு வரல. இந்த கரெக்ட் ரஞ்சித்லாம் இருக்கான் கரெக்ட் கரெக்ட். பாருங்களேன், வெளி ஜாதி தான் கொண்டு வருவான், அவங்களே வச்சுக்கிடுவான் அவன். கரெக்ட் கரெக்ட். அதாவது இல்ல எப்படின்னா சையத் ப்ரோ அவன் இல்ல வந்து அவன் இங்க பாரு சையது, இங்க பாரு, அவன் வந்து குளோரிஃபை, அவன் ஜாதியை குளோரிஃபை பண்ணி அது ஆனா மத்தவங்களை பெருசா டீக்ரேட் பண்ணாத மாதிரி தான் இருப்பான். புரியுதா? அதான் ப்ரோ, அவன் ஜாதிஸ் தான் படம் எடுப்பான், ஓகே எல்லாமே ஜாதி கொண்டு வருவான், ஆனா வில்லனும் அவங்களே வச்சுக்கிடுவான். அதான் பிரச்சனை ஆமா வராது உங்களுக்கு. ஆமா ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். அவன் படத்துக்கு ஏன் எல்லாருக்கும் மாஸ் அப்பீல் இல்லைன்னா அந்த ஆடியன்ஸ் வந்து அந்த குரூப்பாவே இருக்கும். அவன் படங்கள் அப்பீல், அதனாலயே அந்த படங்கள் வந்து பெருசா அது இல்ல ஒர்க் ஆக ஆனா மாட்டேங்குது. கொம்பன்லாம் பயங்கர அப்பீலா இருந்துச்சு ப்ரோ, செம்மையா ஓடிச்சு உண்மையிலே. கொம்பன்லாம் எல்லா இடத்துலயும் ஓடிச்சுப்பா. கொம்பனு எல்லா குட்டி இடத்துலயும் புலி. ஓடிச்சு. நீங்க என்னதான் இல்ல சொல்லுங்க, அந்த மாஸ் கொம்பனுக்கு அப்பீல் வந்து இருக்கும். சென்சார் சைட்ல இருந்து ஹெவியா அவனுக்கு ஒரு வார்னிங் வந்துச்சு, இந்த மாதிரி படங்கள் ஏன் எடுக்கிறீங்க. என்ன ரீசன்னா, ராம்நாடு சொல்லிட்டு அங்க ரெட்டை கொலை நடந்திருக்கும், அதை வச்சு பேஸ் பண்ணி தான் அந்த படமே இருக்கும். பட் ஆனா அது அந்த பேர்ல வந்து அந்த ஏதோ ஒரு ஊர் பேரே மாத்திட்டாங்க. லிப்சிங் பாத்தீங்கன்னா வேற ஒரு ஊர் பேர் வரும், அது ஒருத்த நாடு சொல்லிட்டு படத்துல கொண்டு போயிருப்பாங்க. சென்சார்ல இருந்து ஆனா அதுக்கு ஒரு உண்மையிலே ஹெவி ஒரு கண்டெம்ட் வந்துச்சு ஆனா அந்த சாரி, ஆனா படத்துக்கு. ரொம்ப போராட்டம் தான் பண்ணாங்க கொம்பனுக்கு. அவன் போராட்டம் பண்ணதான் படம் ஓடிச்சானேன்னு தெரியல. ஹிட் கொம்பன்ல ஹிட். ஓடிச்சு போனோம். கொம்பன் சூப்பர் ஹிட் ப்ரோ, மொட்டை ஹிட் அதெல்லாம். படமாவே ஒரு சூப்பர் படம். ஜாதியெல்லாம் தூக்கிடுங்க, நீங்க நீங்க படமாவே சொன்னீங்க நல்லா இருக்கு. ஜாதியில ப்ரோ, கார்த்திய மாசா காட்டியிருப்பான் ப்ரோ உட்காந்துக்கிட்டு. சீரியஸா ஜீவ பிரகாஷ் செம்மையா மியூசிக் அதுல இருந்துச்சு. வேற. விரும்பன் அதுல அதுல தான் மிஸ் இன்னும் பிடிச்சி ஆச்சு. எடுத்து அடிச்சிருப்பானுங்க. அதுல அதுல இன்னொரு சின்ன ஒரு கூடுதல் தகவல், அதுல ஃபர்ஸ்ட் சீன் கார்த்திக் இன்ட்ரோல வந்து ஒருத்தன் அடிப்பாப்ல, அவன் பறந்து போய் கீழே விழுவான். அந்த பறந்து போறது யாருன்னா யோகி பாபு. ஏன்னா அந்த டைம்ல யோகி பாபு ஃபேமஸ் ஆகல, இந்த மாதிரி ஃபைட்டர் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி நடிச்சிட்டு இருப்பாப்ல. கார்த்தி வந்து ஒருத்தன் அடிப்பா, பறந்து போய் கீழே விழுவுறது யோகி பாபு. அடுத்த வாட்டி நீங்க இந்த படம் பார்க்கும் நோட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். இது புது தகவலா இருக்கு. கரெக்ட் நீங்க ஒரு கரெக்ட் புது தகவல் சொன்னீங்க, கரெக்ட். நான் ஒண்ணு சொன்னேன், கரெக்டா போயிடுச்சு. அதுவும் கொம்மன்ல இருந்து கரெக்டா போயிடுச்சு.
ஆனா கரெக்ட் கரெக்ட். கடைசியா மொத்த வந்த மொத்த படம் கடைசியா வந்த அந்த காதர் பாஷாவோட அவன் கரியரே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் யாருமே ப்ரோ காதர் கால்ஷீட். பாஷா உங்களுக்கு அதான் ப்ரோ அவன் படத்துல தெளிவா இருப்பான் ப்ரோ, சொந்தக்காரன் உறவு முறை கரெக்டா சொல்லுவான், புரிய வைப்பான் நம்மளுக்கு. பட் காதர் பாஷால ஒண்ணுமே புரிஞ்சுக்கிட முடியல, டார்க் சீரிஸ் மாதிரி இட்டு உட்காந்துக்கிட்டது. எவன் இவன் அங்க இருந்து வாரான் இங்க இருந்து வாரான். ஆமாடா ஆமாடா இல்ல ஆமாடா இல்ல இப்ப நீ சொல்லுவது ஞாபகம் இருக்கு. ஆமா, என்ன ரிலேஷன்ஷிப்னா புரிஞ்சுக்க முடியாது, கண்ட இல்ல மீனிங் அது அது குழப்பிட்டு அது இருப்பான். உண்மையான இது மாதிரி இருக்கும் ப்ரோ. பட் நம்மளுக்கு புரியாம எடுக்கல அவன். அவள அவன் மேல இப்படிலாம் இருக்காங்க நிறைய முஸ்லீம் பேர்ல அந்த பேர் வச்சுட்டுலாம் இருக்காங்க. பட் நம்மளுக்கு புரிஞ்சுமே எடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் தெளிவா எடுத்துக்கலாம், பொறுமையா அவன் அவனுக்கு சரசரம் சொல்லிட்டே போயிட்டு இருப்பான். அதுதான். ஸ்கிரீன் பே ஃபாஸ்டா இருக்கணுக்காக. ஏன்னா விரும்பன என்ன சொன்னாங்கன்னா ஸ்லோ ஸ்கிரீன் பேன்னு சொல்லிட்டாங்க விரும்பன. அதனால இதை போட்டு கொஞ்சம் ஃபாஸ்டா தீட்டிட்டான் உட்காந்துக்கிட்டு. ஏன் ஒண்ணு சரி இந்த விருமன் வந்து ஸ்லோ ஸ்கிரீன் பிளே எல்லாம் இல்ல, விருமன் வந்து குப்பை, நல்லா இல்ல நான்லாம் அவ்வளவுதான். எஃப்டிஎஃப்எஸ் பார்த்தேன் அந்த ஆமா, விரும்பன. சுத்தமா இன்ட்ரெஸ்டிங்கா எதுவுமே இல்ல. நல் என்னடா இன்டர்வல் பிளாக் வந்துட்டு வைக்கிறான் அந்த பிள்ளை வந்து, இவனுக்கு கிஸ் அடிக்கிறதெல்லாம் இன்டர்வல் பிளாக்காடா, புரியல எனக்கு. இவன் கூட கேஸ் வாஷ் பண்ண தல அஜி சங்கர் பிரகாஷ் ராஜ முத்துப்பாண்டி மாதிரி ட்ரை பண்ணிருப்பான் போல. ஆனா அது கூட விரும்பலையா? நல்லா இருக்கும் வந்துகிட்டு. நம்ம நான் ஆர்கே சுரேஷ் கோமாளி. விரும்பன்லாம் நான் இதுல தான் பார்த்தேன், போன்ல தான் பார்த்தேன். எனக்கு தூக்கம் வந்துருச்சு கொஞ்ச நேரத்துல, என்னடா இது படம் அப்படின்ட்டு. நான்லாம் இங்க நம்ம சினி போலீஸ் இருக்குல்ல, பிஎஸ்ஆர், ஆமா, அங்கதான் எங்க பார்த்தேன். வாயமார்ல. துறைப்பாக்கம். ஆமா, அசோ ப்ரோ. துறைப்பேக்கம். ஆமா. அவனுக்கு படமே கிடையாது இவன் இப்போ. யாருக்கு? முத்தையாக்கு கார்த்திகா? படமே முத்தையாக்கு படமே இல்ல இல்ல அவன் இல்ல, கிடையாது. அடுத்த அவன் படம் பையனை வச்சு எடுத்துட்டு படம் இருக்கான் எடுத்துட்டு கார்த்தி. இருக்கானே. பையனை வச்சு படம் எடுத்துட்டு இருக்கான். அதுதான் யாருமே கால் ஷீட் கொடுக்கல. இல்ல இல்ல, அந்த காதர் பாசாவே கமல்கிட்ட போக வேண்டியது, கடைசி கமல் தள்ளி விட்டு தான் ஆர்யா கிட்ட போச்சு அது. நல்லா கமல் தெரியுமா நடிப்பான். உங்களுக்கு அது? கமல் நல்லா நடிப்பாரு. இல்ல இல்ல, கமலை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பேசிட்டு இருந்தாரு இவனே, அது காதர் பாஷாவான்னு இல்ல இல்ல எனக்கு தெரியல. சைன் ப்ரோ, அதான் அந்த கேரக்டர் நிறைய தான் இதான். அவன்கிட்ட லைன் அப் நிறைய இருந்துச்சு. பட் எல்லாம் ஃபிளாப் ஆனதுன்னா எல்லாம் பேக் அடிச்சிட்டாங்க அதான் ரெண்டுமே. அந்த கதையை தான் ஆர்யாட்ட சொல்லி ஆர்யா ஓகே பண்ணிட்டு போனான்ல, வலைபேச சொல்லியிருப்பான்ல, அந்த கதையை தான் ஆர்யாவுல பூந்துட்டாருன்னு. ரொம்ப காஸ்ட் படங்க அது. அவன் படத்துக்கு ஒரு மினிமம் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா, அவனுக்கு வந்து பணம் வந்துட்டு தான் இருக்கு முத்தையாக்கு வந்து. இல்ல அவனுக்கு இல்ல அவனுக்கு ஒரு இல்ல மினி இல்ல. ஆடியன்ஸ் இருக்காங்க ப்ரோ உண்மையிலேயே ஆமா அவனுக்கு. ஆமா, அது இருக்காங்க. நான் சொல்றேன் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க எப்பயுமே அவன் படத்துக்கு. இங்க பாருங்களேன், கௌதம் வாசுதேவன் படம் உங்களுக்கு இந்த சவுத் சைட் எல்லாம் ஓடாது. ஆனா இவன் படமே நார்த்ல ஓடாது, சவுத்ல ஓடும். ஏதாவது ஒன்று மேட்ச் பண்ணிடுவாங்க ஒன்று. நீ விரும்பன் யோசிச்சு பாரு, இப்ப இந்த விரும்பனே. பிஎன்சி தான் அதிகம் சென்டர்ல வந்து ஒரே நிமிஷம், ஏரோட. சின்ன இன்னொரு கௌதமன படம் இப்ப எதுவுமே ஓடுறது இல்ல. இப்ப ஜோஸ்வால ஒரு அததான் இல்ல ரெண்டு சொல்றேன் முன்னாடி வருஷம் சொல்றேன் ஃபெயிலியர். ப்ரோ, முன்னாடி ஒரு ஃபீல்ட் அவுட் காலத்துல ஃபீல்ட் அவுட் அவ்வளவுதான், ஒரு ஃபீல்ட் அவுட் அவ்வளவுதான். முன்னாடி ஒரு விடிவில காலத்துல ஓடிட்டு ரசி இருந்துச்சு. ரசிச்சு பார்த்த படம் விடிவி. வாரணமாயில எனக்கு அவ்வளவு பிடிச்ச படம். இப்ப எதுவுமே என்ன, ஆளு ஃபீல்ட் அவுட் ஆயிட்டு நிக்கிறாப்ல. ப்ரோ புரியாவனா? எல்லாருக்குமே ஒரு பீக் இருக்கும் சரியா? அந்த பீக்ல ஒரு 4-5 படம் நல்லா கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஃபிளாப் வரும், அதுக்கப்புறம் கம்பேக் கொடுக்கணும். கம்பேக்கே கொடுக்கல கடைசி வரைக்கும். எக்ஸாக்ட்லி. ஹரி கூட பாருங்க, இப்ப ரத்தனம் சொல்லிட்டு ஒரு படம் எடுத்து முடிச்சிருக்காப்ல, 4 ரிலீஸ். சரி 26 ரிலீஸ். அது எப்படி இருக்கு போது தெரியல வேற. இல்ல இப்படிதான் ப்ரோ யானை இருந்துச்சு. ஆனா யானையெல்லாம் சரியான ஓட்டம் ஓடிச்சு ப்ரோ எங்கெல்லாம். நானே 2 ஆட்டு தேட்டரை பார்த்தேன் யானை படத்தெல்லாம். ஏன்னா அந்த வீக்ல உங்களுக்கு படமே இல்ல, விக்ரம் முடிஞ்சு 1 மாசம் கழிச்சு ரிலீஸ் ஆச்சு. அதெல்லாம் நல்லா ஃபிளாப். ஓடிச்சு யானையெல்லாம். யானை ஃபிளாப் எந்த தானே. எந்த ஏரியா சொல்றீங்க நீங்க? சவுத் சொல்றீங்களா? ஆஹ் நானும் ஏன் 2 ஆட்டு ஓகே பார்த்தேன் ஓகே. யானையெல்லாம் சொல்றேன். பண்றது இங்கதான் யாரையா நீ எல்லா படத்தையும் பார்த்து வச்சிருக்கா? ப்ரோ உண்மையிலே நல்லா இருந்துச்சு ப்ரோ. உங்களுக்கு தான் படம் பிடிக்கல உங்களுக்கு. எனக்கு எந்த தான் இல்ல படம் படம் பிடிச்சிருந்துச்சு. யானை வன்ராஜ் எனக்கு எந்த படம்? ஆவரேஜா இருந்துச்சு இல்ல அவ்வளவுதான். எனக்கு எதுவுமே ரூரல் வன்ராஜ் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மையிலேயே. நான் பார்ப்பேன், எந்த விரும்பி பார்ப்பேன். எந்த அதனால படம் 2 ஆட்டு சொல்றடா? தேட்டர் பண்ணலாம். வன்ராஜ் எந்த படத்தை சொல்ற? யானை. யானை ஹரி படம். யானை. ஹரி படம். நான் அதான் சொல்லலாம் வந்தேன். ஓகேவா, நான் 2 தடவை பார்த்தேன். இப்பதான் கொஞ்சம் நானும் ரீசெண்டா பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. யானை கூட ஓகே. ஆஹ் அது யாருக்கு நல்லா புரியுது, தான் சொன்னா இருந்துச்சு. புரிஞ்சுக்க மாட்டேங்காங்க. சரி ப்ரோ பாத்தீங்களா, எனக்கு சொந்த ப்ரோ யானை ஒரே டெஸ்ட். டீசெண்டா இருந்துச்சு, டீசெண்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அதாவது எப்படின்னா ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் இல்ல பார்த்ததை விட 2வது டைம் ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாமி டூ அவன் கொடுத்து டிசாஸ்டர் கொடுத்துட்டு வரக்கு யானை நல்லா இருந்துச்சு. ஆமா சாமி ஆமா, டூ மோட்டர் சாமி சக்சஸ்ஃபுல் டூக்கெல்லாம் வந்துட்டாங்க. யானை எவ்வளவோ பெட்ரு. சாமி டூலாம் நம்ம தமிழ் வைக்கி தான். அது தேவையில்லாம எடுத்த அது பர்னிச்சர், அது வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அருண் விஜய் அந்த உடம்புக்கும் ஃபைட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அருண் விஜய் ஸ்டோரியாவும் நல்லா இருந்துச்சு. சையத் இது அருண் விஜய் வச்சு சுரேஷ் கமாச்சே ஒரு படம் எடுத்திருக்காப்புல. அது ஏதாவது எப்படி வந்திருக்கு, ஏதாவது டீடைல்ஸ் தெரியுமா?
வணங்கான். அதெல்லாம் நல்லாவே பாலா தெரியும். பாலா படத்து வணங்கான் இல்ல தானே ப்ரொடியூசர் சையதோட ஆமா ஆமா சையதோட ப்ரொடியூசர் தான். ஃப்ரெண்டு தானே அது ப்ரொடியூசரு. ஆமா. அதுக்குதான் கேட்டேன், அவர்கிட்ட கேட்டேன். நல்லா வந்திருக்குன்னு தான் சொல்றேன். அது மேற்கொண்டு பெருசா எதுவும் இப்பயும் இது ஷேர் பண்ண முடியாது. ஓகே. நல்லா நம்பிக்கையா இருக்காரு. கண்டிப்பா. ஏன்னா அவரு கொஞ்சம் ஸ்டோரி நாலேஜ், எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர்ல ஸ்டோரி நாலேஜ் உள்ள ஒரு ஆள்னா இவர் சுரேஷ் காமாஜி சொல்லலாம். ஏன்னா அவருக்கு மாநாடு ஒரு 5 படத்துக்குலாம் படம் வந்து சொல்லுங்க பாப்போம். அவரோட நாலேஜ் என்ன பாப்போம். ஒரு 5 படம் சொல்லுங்க. இல்ல அவர் எனக்கு தெரிஞ்ச மாநாடுக்காண்டி சொன்ன மாநாடுக்கு அவ்வளவு கான்பிடென்டா மாநாடு இருந்தாரு. மாநாடுலாம் ஏன்னா அவர் ஏன் அங்கே மிக இருங்க, நான் ஏன் அவசரம். சொல்றேன்னு சொல்லிடுறேன், ரீசன் சொல்லிடுறேன். ஏன்னா அவர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் மாநாடுன்னு படத்தை அறிவிக்கிறாரு, அப்புறம் படம் டிராப் ஆகுது, சிம்பு மகாமானதை அறிவிக்கிறாரு, திருப்பியும் வந்து சிம்பு வந்து ஜாயின் பண்றாப்ல. அந்த டைம்ல இன்டர்வியூ கொடுக்கும்போது அதான் இந்த ஸ்டோரி அதான் கண்டிப்பா ஹிட் ஆகுங்க, எனக்கு கான்பிடென்ட் இருக்குங்க அப்படி சொல்லி தானே அவரு பேட்டியை அதான் கொடுத்துனாப்ல. அதை மாநாடு வச்சு நான் அவரோட சொல்றேன். நரகவதனை அனுபவிச்சாருன்னு நினைக்கிறேன் சுரேஷ் காமாட்சி. ஆமா ஆமா. இல்ல அந்த இது செட் ஆகிற வரைக்கும், ப்ராஜெக்ட் செட் ஆகிற வரைக்கும் தான். ஐ மீன் அது அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்படி இல்லை, அதுக்கப்புறம் இல்ல கொஞ்சம் ஆஃப்டர் லைன்ல ரிலீஸ்க்கு இவங்க வந்துருச்சு. 2 பேரும் பேச்சுவார்த்தை இல்லையே, அந்த 100வது நாள் ஃபங்க்ஷனுக்கு ஆமா திடீர்னு சிம்புவே படம் வரலையே. இல்ல ப்ரோ, திடீர்னு போஸ்ட்போன் வர ஆகுதுன்னு சொன்னாங்க. நவருக்கா அந்த ரிலீஸ் ஆகுது 2 நாளுக்கு முன்னாடி சன் பிக்சர்ஸ் விளையாட்டாங்க. கேட்கல. என்ன ப்ரோ? 2 நாள் முன்னாடிலாம் இல்ல, முந்தின நாள் நைட்டு சொன்னாரு. அதான் அது என்னன்னா, இப்போ உனக்கு வந்து தியேட்ரிக்கல் ரைட்ஸு, அப்புறம் ஓடிடி, இந்த இது எல்லாம் வந்து அக்ரிமெண்ட் லெவல்ல போய் நின்னது, எல்லாம் ஓகே ஆயிரும் அப்படின்னு எல்லா நிறுவனத்தோடய பேச்சுவார்த்தை நடத்தி பாசிட்டிவா முடிச்சு வச்சு தான் ரிலீஸ் டேட்டை போடுறாங்க. ஒவ்வொருத்தனும் பேக் அடிக்கிறான், இவன் வாங்கட்டும் அப்புறம் நான் வாங்கிக்கிறேன், அவன் வாங்கட்டும் நான் இல்ல வாங்கிக்கிறேன். திடீர்னு சொன்னாங்க ஏதோ விஜய் டிவி திடீர்னு ஹாட் ஸ்டாரு, அதான் பெரிய பிரச்சனை ஆயிட்டு. ஹேஷ் டேக் அதுக்கப்புறம் தான் இவன் உள்ள வந்தான், ரெட் ஜெயண்ட் மீன் கலங்கிட்டே வந்து வாங்கினாங்க. அப்புறம் ஒரு சோனி நிமிஷம் லீவுக்கு கொடுத்துட்டான்ல. ஒரே நிமிஷம், நான் ஒரு இஷ்யூ சொல்றேன், அது யாரும் நோட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன், பார்த்து சொல்லுங்க. நான் ஸ்பீக்கர்ல இருக்கேன், பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கால் வந்து கட் பண்ணதுக்கு அப்புறம் ஹெட்போன்ல இருந்து லவுட் ஸ்பீக்கரா அது போகுது. அது ரொம்ப நேரம் எல்லாருக்குமே எல்லாருக்குமே வரும் அதான் ப்ரோ. இருக்கு ப்ரோ. திருப்பி நான் வெளியே போயிட்டு வந்தாதான் ஹெட்போன் வெளியே வருமா? போயிட்டு ஆமா ஆமா அது எல்லாத்துக்கும் இருக்கிறதுதான். சரிங்க சார், நான் வெளியே போயிட்டு வரேன். இல்ல இளங்கோன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, பிகில்ல நடிச்சவர் விஜயன், இவர் முன்னாள் இந்திய விஜயன் அவருக்கு கால்பந்து அணியின். விஜயன் தான் ஃபுட்பால் பிளேயர் கேரளாவுக்கு. இல்ல நான் கொம்பன்ல நடிச்சவர் சூப்பர் சுப்ராயன் அப்படின்னு. கொம்பன்ல நடிச்ச அந்த குண்டன், குண்டன் வைகுண்டன்ற அவங்க கேரக்டர் அப்பா தான் சூப்பர் குண்டன் அவங்க சூப்பர். அப்பா வந்து வச்சிருப்பார்ல. ஆமா ஆமா ஆமா, மெயின் வில்லன். நீங்க வந்து அந்த சூப்பர் இது இருக்குல்ல, அந்த பிகில்ல நடிச்ச ஃபுட்பால் பிளேயர் பேர் விஜயன் விஜயன். அவர் வந்து அந்த குண்டனுக்கு பையனா ஆமா வருவார், மொத பையன். ஆமா மூத்த பையனா முத வருவார். பையனா வருவாரு. 2வது பையன் வந்து இவரு தீனா. தீனா பையன் விஜயன் கொம்பனு தீனா முரட்டுத்தனம் காட்டு. அல்ல சர்ப்ரைஸ் இருப்பான் தெரியுமா கடைசியில, என் மாமனா பார்க்க தெரிஞ்சிருக்கு என் பொண்டாடி பார்க்க தெரியாதுன்னு சொல்லி சர்ப்ரைஸ் மதர் பக்கம் பாத்தீங்களா? சரியான ட்விஸ்ட் அதெல்லாம். கொம்பன் தேர்ட் பார்ட்டி நடிப்பானு தெரியுமா? ஆமா ஆமா ஆமா. ஏன்னா இவரு ராஜ்கிரண் வந்து அந்த சாமி அடிக்கடி ஓடிட்டு இருப்பாப்புல, இவர் கார்த்தி ஃபாலோ பண்ணிட்டே போவாப்புல, இன்னும் பொண்டாட்டி தனியா விட்டியா அப்படி கேட்டதுக்கு அப்ப அந்த டைம் சொல்லுவாப்புல அந்த டைலாக். முரட்டு படம்டா, முத்தையா சினிமாட்டிக் யூனிவர்ஸ். சூப்பர் படம் சச்சின். அது என்னோட முத்தையோட பெஸ்ட் ஃபேவரட். படமே. ஆமா. சச்சின் MCU. சச்சின் வந்து இறங்கிட்டான் பாரு, முத்தையானா முட்டு கொடுக்க வந்துருவான். இல்ல ப்ரோ, அவங்க குடுக்கலாம் bro, தப்பே கிடையாது. என்ன எதுக்கு நீங்க இந்த மாதிரி பூசுறீங்க? ஆனா அந்த சாய படம் பூசா செய்யுது. சத்தியமா இல்ல, அந்த படம் இல்ல சத்தியமா இப்ப சரியான படம் அது. இல்ல கொம்பன் முரட்டு இல்ல படம். இல்ல இல்ல ப்ரோ, அதுதான் அவனோட பெஸ்ட் கொம்பனும் குட்டி புலியும் தான். குட்டி புலி கூட, ஆனா கொம்பை வந்துட்டு நொறுக்கி எறிவான்டா. ஆக்சுவலா அந்த படம் ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து டெம்போ செட் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா வந்துட்டு சாண்டா அவன் எங்கடா ஊத்துறன்னு சொல்லி மூஞ்சில ஊத்தி அவனை கொலை பண்ணுவாங்க பாரு, அதெல்லாம் வருத்தரமா இருக்கும். ஆனா அது இரும பண்ண முடியல அவனால. சச்சின் உங்க விருமன்ல ஊருக்கு இருக்கா? எங்க ஊர்லயே நாங்க ராம்நாடுங்க, அவர் ஸ்ரீவில்லிபுத்தூருங்க. விருமன் வந்து விருமன்ல கொலையே பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். விருமன்ல எப்படி இருக்கும்னா அது ஒரு செட்டையா இருக்காது, அது ஒரு மாதிரி சார். அது அது குடும்ப வந்துட்டு சண்டையா கொண்டு போயிட்டாங்க. அதுவும் இல்லாம பிரகாஷ் ராஜ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ரோல் பண்ணுவான்னு பார்த்தா அது அவன் நல்லா பண்ணிருப்பான், ஆனா அது கதையில உட்காந்துருக்காரு. கடைசி நான் போய் சாவு போறேன் நீ விட்டு
எழுதி வீட்டுல படுத்து கிடப்பான் தெரியுமா? சரி கில்லி அடுத்த வாரம் வரைக்கும் இருக்குமா? புது ரிலீஸ் வர வரைக்கும் இருக்கும். ரத்னம் தானே அடுத்த ரிலீஸ். ரத்னம் ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா கில்லி தான் வரும். ரத்னம் என்ன சந்தேகம், கன்ஃபார்ம் ஃபிளாப் தான். ஹரி பயங்கரமா ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு ரத்னத்தை. இவன் ஏன்ல அரண்மனையை போஸ்ட்போன் பண்ணாங்க? நான்லாம் எவ்வளவு வெயிட் பண்றேன் தெரியுமா அந்த படத்துக்கு. டேய் மேபி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். யூடியூப்ல வீடியோ வரும் பாத்துக்கடா. இதுக்கு ஏன்டா போட்டு ப்ரோ அதெல்லாம் போய் பெயின் ஸ்கிரீன்ல பார்க்க வேண்டிய விஷயம். நீங்க என்ன ப்ரோ? இல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னீங்களா, அது உண்மைதான். ஏன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ஏசி சண்முகம் தான். ஏசி சண்முகம் பிஜேபி இருக்கிற ஆளு. இப்ப நம்ம விஷால வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காப்ல. மேபி அவர்கிட்ட சொல்லி போஸ்ட்போன் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் படத்தை. ஏசி சண்முகமா? ஆமா ஆமா. சுந்தர்சி பிஜேபி தான். இல்ல இல்ல அவினாஷ் சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் பேர் போட்டிருக்கோம். ஆக்சுவல் ப்ரொடியூசர் ஏசி சண்முகம் தான். அவனி வந்து வேற யாரும் இல்ல, அவனி வந்து குஷ்பு தான். அவ என்ன காம்பனா டிஸ்ட்ரிபியூஷன் ரெஜெக்ட் தான் பண்றாங்க வேற பேர்ல. அரண்மனை சினிமேட்டிக் யூனிவர்ஸ், கலகலப்பு சினிமேட்டிக் யூனிவர்ஸ், 2 பெரிய யூனிவர்ஸ் வச்சுக்கிட்டு சுத்தராக்கலாம். காஞ்சனா யூனிவர்ஸ் மிஸ் ஆயிருச்சு. அது எப்ப ரீபூட் ஆகும்னு தெரியல. வருவாப்ல. நான் இன்னைக்கு தான் ட்ரைலர் பார்த்தேன் அரண்மனை 4 தியேட்டர்ல. என்ன படத்துல? கில்லிலையா? ஆமா ஆமா. ஒரு நிமிஷம் வந்தது. இந்த ஐடி ரெக்வஸ்ட் கொடுத்திருக்கு. சொல்லுங்க. பாஜக சிவாவா இருக்க போறோம் விட்டுரு. இல்ல 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 பாத்தீங்களா, இது நம்ம தளபதி விஜய் ஃபேன் ஐடி தான். தெரியாம ரெக்வஸ்ட் கொடுத்துட்டீங்களா இல்ல என்னது? பேசுங்க. யாரு கொடுத்திருக்கா? யாரு? அவங்க பேச மாட்டாங்க தின்ற சும்மா ஸ்பீக்கர்ல வந்து உட்கார்ந்திருப்பாங்க. இது யார்? CR7 பிரசன்னாவா? CR7 வந்து நம்ம பிரசன்னா. பேச மாட்டான். பிரசன்னா இருக்கியா? தெரியல ப்ரோ அது யாருன்ட்டு. இல்ல இந்த CR7 ஐடி எனக்கும் தெரியல. என்ன போய் தெரியலன்றீங்க? இதுதான் எத்தனை நாள் பழகுனதா? தெரியலங்க, இறக்கி விட்டுருங்க. யாரோ பேசுறாங்க. ஏய் இது ஜாய் பிரைஸ் மாதிரி இருக்கு. வேற மாதிரி இப்போ ஜாய் பிரைஸ். டேய் ஏண்டா ஜாவித் CR7 தெரிஞ்சா சொல்றேன், இறக்கி விடுங்கன்றாங்க. என்னையே தெரியலன்றீங்கல்ல, எப்படி சமாளிக்கிறாரு பாருங்க அவரு. கண்டுபிடிச்சேன்ல, பேசுனதே கண்டுபிடிச்சேன். அது உன்னோட இயர்போன் சவுண்ட்லயே கண்டுபிடிச்சேன். இந்த மாதிரி ஒரு இயர்போன் வச்சிருக்கிறது உன்னை தவிர வேற யாரும் கிடையாது. குடிச்ச மாதிரியே பேசுற ஒரே ஆளவன் தான். ஆமா, இந்த விட்டோபா என்ன ஆளைய காணோம். அவர் அவ்வளவுதான் ப்ரோ, அவர் மறந்துருங்க. அவர் பாவம் எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு, எப்படி வருவாரு? அப்புறம் டிஎல் பக்கம் வர மாட்டேன் ப்ரோ. ஏதோ போஸ்ட் வந்திருக்கு ப்ரோ. வைபவ் கோட்ல இருந்து வந்திருக்கு. யார் போட்டிருக்கா? அவனுக்கு நீ பிறந்த நாள் அதுக்காக போட்டிருப்பானு. விட்டோபா வந்துட்டு பாஜக களத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், அதனால லேட் ஆகும் வரதுக்கு. ஆமா, அந்த மோடி இருக்கான் பாத்தீங்களா? ஏதோ முஸ்லீம் பத்தி பேசிருக்கான் பாத்தீங்களா? இது சும்மாடா, இது எடிட் போடா. என்னடா மோடி முஸ்லீம் பத்தி பேசிருக்கானா? ஆமா ஆமா, முஸ்லீம் பத்தி மட்டும்தானா அவங்க அதான் சம்பாதிக்கிறாங்க. இத பேசுறது தமிழ்நாட்டுல இப்படி பேசலாம். உங்க அடிச்சு அனுப்பிடுவான், எங்க பேச மாட்டேங்கான். ஃபுல்லா அந்த வடக்கு தேசத்திலேயே பேசிட்டு இருக்கான். மோடி இல்ல ப்ரோ, இதெல்லாம் நம்ம மோடிக்கு சப்போர்ட் பண்றான்னு தெரியுமா? சோத்த திங்காலும் இருக்க மாட்டோம், பூல திங்காலாம் தெரியல அவங்களாம். அப்படிதான் பேசுவோன்னு சொல்றாங்க. வந்துட்டு நீ என்னன்னு போய் பேசுவ நீ? அவனுங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன புண்டை இருக்குன்னு தெரியல, உட்காந்துக்கிட்டு வத்தாவா இப்படி பேசுறான். உட்காந்துக்கிட்டு அவன் வேடிக்கை பார்க்க சொல்லப்போனா அவன் கண்ட்ரோலே வந்து வச்சிருக்கான். ஈடி எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் வச்சிருக்கான். ஜூன் 4 இறக்கி விட்டுருவானுங்க. யார சொல்றீங்க இறக்கி விட்டுருவாங்கன்னு? மயிர் இறக்கி விடுவான். மோடி கவர்மெண்ட் தான். வாய்ப்பு இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா கார்த்திக் ப்ரோ? அதுக்கெல்லாம் டெஃபினட்டா இருக்கு, டெஃபினட்டா நடக்கும். இருக்கு சையத், இருக்கு 50-50 சான்சஸ் நிறைய இருக்கு.
என்னையா அப்படிதான் ஒண்ணு இருக்கிற மாதிரி கண்ணு கெட்டிய தூரம் வரை எனக்கு தெரிய சென்ட்ரல்ல பிஜேபி வராதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களா உட்காந்து? என்னையா என்ன என்னையா சென்ட்ரல்ல பிஜேபி வராது ஒரு நம்பிக்கை இருக்கு சச்சின், ப்ரோ அதான் பிஜேபி பேசிட்டு இருக்கோம். வராம இருக்கதும் அஜித் அஜித் நான் சொல்ல ஆம்பளம் சொல்றது ஒன்று மாதிரி இருக்கு. நான் சொல்லவா, 400 வரமாட்டாங்க. அந்த 400 சும்மா இது போய், ஆனா அவங்க பவர்ல வந்துருவாங்க. அதே மெஜாரிட்டி வரமாட்டான்னு நினைக்கிறேன், கூட்டணி வச்சுட்டு வருவான்னு தான் நினைக்கிறேன். ஆமா, சிம்பிளா டார்கெட் பண்ணுவாங்கடா. அவனுக்கு ஒண்ணுமே இல்ல. குஜராத், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரான்னு அவனோட கணக்கு கரெக்டா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இல்ல எனக்கு தோத்தாலும் காசு கொடுத்து வாங்கிடுவான்ல, அவன் அவ்வளவுதானே ஸ்பெஷலிஸ்ட் அவனு. இல்லடா, சிங்கிள் மெஜாரிட்டி வராதுடா எனக்கு தெரிஞ்சு. மேபி அது வேணா வாய்ப்பு இருக்கு, ஆனா பவர்லாம் வராம இருக்க மாட்டாங்க. பவர் வந்துருவாங்க. கிட்டத்தட்ட 5-6 ஸ்டேட்ல காசு கொடுத்தான் ஜெயிச்சான்ல. எம்எல்ஏ வாங்கினான்ல, அமீன் வாங்க சான்ஸ் இருக்கு தோத்தா. அங்க அபிஷியலாவே எலக்ட்ரா பாண்ட்ஸ் கிட்டத்தட்ட பல ஆயிரம் கூட வச்சிருக்கானுங்க. அண்ணா விஷயம் அப்ப எவ்வளவு வச்சிருப்பானுங்க? இந்த டாக்டர் அசீம் காசிம்ங்கிறவன் வந்துட்டு ஏதோ டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ அவனை கூப்பிட்டு வச்சு அடிக்க அவன் ஒரு கோமாளி செய்யுது, அவன் ஒரு கோமாளி செய்யுது. அவன் டாக்டர், அவன் எப்படி டாக்டர் ஆனேன்னு தெரியல. அவன் பேசுறது பாத்தீங்கன்னா மென்டல் மாதிரியே பேசிட்டு இருப்பான். கோமாளி மென்டல்லாம் ஓகே தான், பட் ஆனா விஜய் படத்துக்காடா போறேன்னு கூப்பிட்டு வச்சு அடிக்க போறான். பாவத்தை அவனே வெள்ளந்தியா போய் விஜய் படம் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு. சையது அவன் வந்து நம்ம ரேவந்தோட தோஸ்த் அவன். அப்படியா? ஆமா 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 ஆமா, ரேவந்த் கூட நிறைய ஸ்பேஸ்ல பேசிட்டே இருப்பாங்க. அதிமுக எப்படி டாக்டர் ஆனான்னு சந்தேகப்படுறீங்களே, இந்த டாக்டர் ரவின்னு ஒருத்தர் இருக்கானே, அவன்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அவன் மூஞ்சி பாருங்களேன், அக்யூஸ்ட், ஒன்னா நம்பர் அக்யூஸ்ட். அவன் கிட்ட நிறைய டைம் போய் கீழே கமெண்ட் பண்ணிருக்கேன், உங்களுக்கு என்ன நீங்க சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டு இருக்கீங்க, நீங்க என்ன ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க, நீங்க எவ்வளவு பெரிய டாக்டர், நீங்களே போயிட்டு சண்டை போடலாமா சொல்லிட்டு நிறைய டைம் கேட்டிருக்கேன். எதுக்கு இது பண்ணல? இன்னும் கிட்டத்தட்டமா எவ்வளவு பெரிய டாக்டர் அவரு? இல்ல அவன் டாக்டர் சொல்லிட்டு நிறைய அந்த அவனோட கேம்ப்ல எடுத்து போட்டிருக்கான். யார் டாக்டர்? அவன் டாக்டர் கிடையாது. இல்ல இல்ல டாக்டர் தான், அவன் வெல்ஃபேர் பண்ணதுல எடுத்து போட்டிருக்கான் ப்ரோ. கை கால் மூட்டை வழி பாக்குறவன் அன்னைக்கு அவனே ஸ்பேஸ்ல சொல்லுவானு வந்து. இல்ல இல்ல, நீங்க அசீம் காசிம் சொல்றீங்க, நான் சொல்றது டாக்டர் ரவின்னு ஒருத்தர் இருப்பான், அவன சொல்றேன். அவன் எந்த படம் இந்த படம் இருக்கலாம்? இல்ல டாக்டர் ரவி வந்து இவரு ரஜினிகாந்த் ஃபேமிலி க்ளோஸ். சூதுகவும் டாக்டர் அப்படிதானே சொல்ற? டாக்டருக்கான அறிகுறி ஒண்ணுமே தெரியல, எனக்கு அதான் டவுட்டா இருக்கு. இல்ல ஆனா மொத்த அபியூஸும் காசு கொடுத்து ஃபண்டிங் பண்றது அவன் தான், ரவி தான். அவன் வந்து இவ ரஜினி ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸ். கேக் பர்த்டே கேக் வெட்டும் போது ரஜினி அவன் பொண்டாட்டி அவன் பொண்ணுங்க நிக்கும் போது இவர் பக்கத்துல நிப்பாப்ல ஆளு. வாழ்க்கையும் கொடுத்துருக்காருல, அது டைரக்ட் ஃபண்டிங். வேணாங்க விடுங்க. அது ஒண்ணும் நாங்க தமிழ்நாட்டுல ஒரே ஒரு ஷோ அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த ஷோ அரேஞ்ச் பண்றது வேற யாரும் இல்ல, மாட்டு ரவி தான். ஒரே ஒரு ஷோ அதுவும் ரோஹினில ஓடும். இல்ல அதுவும் ரோஹினில ஓடும். அதுவும் அந்த ரோஹினில ஓடுற கூட்டமும் வந்து ஃபண்டிங் டிக்கெட், எவனுக்கு காசு கொடுத்துலாம் இவங்களே டிக்கெட் எடுத்து வச்சு உள்ள கூப்பிட்டு வச்சு. இல்ல ஏதோ ஒரு முதியோர் இல்லத்துல மொத்தமா டிக்கெட் கொடுத்துருவாங்க. சச்சின் அதுவும் இன்னைக்கு வந்து ரேவந்த் சார் வந்து செருப்பால் அடிச்சிட்டாரு, இருக்கிறதே ஹையஸ்ட் புக்கிங் ரீ ரிலீஸ் அப்படின்னு போட்டாரு வேற. அவங்க தெரியுங்க. ஆமா காலையில வந்து அந்த டாக்டர் வந்து 10,000 டிக்கெட்ஸ் வித்திருக்கு வித்தின் வீக்ல, ஹையஸ்ட் ரிலீஸ், டோன்ட் ஃபைட் வித் அதர் ஃபேன்ஸ் அப்படி சொல்லிட்டு போட்டிருந்தாப்ல. இன்னைக்கு ரேவந்த் போட்டாப்ல 15,000 டிக்கெட் வித்து போச்சு 2 நாள்ல அப்படி சொல்லிட்டு. ப்ரோ அவங்களுக்கே தெரியும் ப்ரோ, அவங்களுக்கு அது சொல்லணும்னு சொல்லுவாங்க ப்ரோ, பண்ணுவாங்க. இல்ல ரேவந்த் சாரோட பிரதர் தான் வினோத் பீச்சல் சொல்லுவோமா? ஆமா அவன் தான் குடும்ப தலைவன், மூத்த அண்ணன் நினைக்கிறேன். ரேவந்த் சாரனே கருப்பாடு தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா எனக்கும் அந்த டவுட் ரொம்ப நாளா உண்மையிலே கருப்பாடு தான், எனக்கு அம்மா நம்பிக்கையே கிடையாது. ஏன் டவுட்? என்ன டவுட் போடுறீங்க? அதெல்லாம் கன்ஃபார்ம் கருப்பாடு தான். எப்படி சொல்றீங்க? என்ன பிசினஸ்? இல்ல கார்த்தி, அது என்ன வேணா சொல்லிட்டு பட் வரும்போது விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கான். அது வரைக்கும் எனக்கு ஓகே தான். வெளியே காட்டிக்கிட்டு தான் அப்படி.
ஏங்க பிசினஸ்யா அவ்வளவுதான் தியேட்டர் இருக்கு, பிசினஸ் ப்ரோ உங்களுக்கு. இவர் இல்ல ஸ்கிரீன் தினேஷ் இருக்கு. தினேஷ் பேசுறாரு. இப்ப நான் வந்து விஜய் ஃபேனா இருக்கேன். எங்க அண்ணன் எல்லாம் இருந்துட்டு இப்ப விஜய் வந்து தப்பா பேசுறேன்னு வச்சுக்கேன், அவன் வாயை உடைச்சிருப்பேன் இந்நேரத்துக்கு நான். ஓகேவா? இந்த ரேவந்த் எல்லாம் அவனுக்கு எல்லாம் பிசினஸ் மேன். ஓகேங்களா? அவனுக்கு எல்லாம் முட்டு கொடுக்காது என்னங்க தயவு செஞ்சு. நியூஸ் பேப்பர்ல 1 ஃபுல் பேஜ் ஆட் கொடுக்குறான், அவனை போய் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால டேய் அதெல்லாம் ஒரு மேட்டரும் கிடையாது. டேய் சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்களா டேய். நான் கொடுக்கட்டா பிஜேபிக்கு 1 பேஜ் ஆடு, என்னை பிஜே காசு போட்டுடுவான்ல. இருந்தா எவன் வேணா கொடுக்கலாம்டா நியூஸ் பேப்பருக்கு. என்னடா டேய் பிஜேபி ஃபுல் பேஜ் ஆட் கொடுத்தேன்னா ஆய்வெல்ல வேணா அள்ளி போடுவாங்க. சரி ரைட், நான் கிளம்புறேன். கவுண்ட் 2. ஓகே ப்ரோ, என்ஜாய் என்ஜாய். ஓய் என்னப்பா சென்னை வந்துட்டு சில்லன்ற சென்னையா இருக்கு, என்ன விஷயம்? சில்லன்ற சென்னையா இருக்கும் சும்மா அவனுக்கு எரிஞ்சிட்டு இருக்கு பின்னாடி. சில்லன்ற சென்னையா? ரூம்ல உட்கார முடியல. என்ன சூடு இல்லையா எனக்குலாம் அப்ப நான் வந்து மதுரை கூட மல்லு கட்டிட்டு இங்க வந்தோன்னு எனக்கு குளுமையா தெரியுதா என்னன்னு தெரியல. மதுரையில எல்லாம் அதனால இப்படி இருக்கு. திருப்பி போட்டு இல்ல இன்னைக்கு காலையில கொஞ்சம் பரவாயில்ல இருந்துச்சு. இன்னைக்கு காலையில நான் பூந்தமல்லி போயிருந்தேன், பூந்தமல்லிலாம் கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு. பூந்தமல்லியா? இந்த ஓயமாரம் தான் முக்கியமா தான்டா தோணுது. பிரச்சனை. இன்னொரு விஷயம் சொல்றேன், ஒரு நாளைக்கு 4 இருந்து 5 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன். அப்படி குடிச்சுமே எனக்கு ஒண்ணுக்கு போகும்போது மஞ்சளா போகுது, அவ்வளவு சூடா இருக்கு. வெயில் போட்டு பாட்டி வதக்கி ஒண்ணுக்கு இல்ல வாய்ஸ் கேட்கல, கட்டியே வந்ததே கிடையாது சொல்ல போலாம். என்னடா ஒளி வாங்கிதான் அதிகமா. நான் சென்னைக்கு காலேஜ் படிக்கணும் 6 வருஷம் இயற்கை எல்லாம் வெளிக்கிட்டு இருக்கீங்க. இயற்கை உபாதை இல்ல சச்சின் சொல்றேன். அவ்வளவு தண்ணி குடிச்சு உடம்பு சூடு அவ்வளவு இருக்கு சொல்றேன். இவரு வேற ஒளி வாங்கி ஓல் வாங்கி சும்மா இருங்க. நீங்க வேற ஏதாவது உழைக்கும் மக்கள் தின்னும் அது ஒளி வாங்கி. இவரெல்லாம் பேன் பண்ணுங்க. நீங்க சீமானுக்கு பிஜேபிக்கு எல்லாம் ஓட்டு போடுவீங்கன்னா ஒரு 5 டிகிரி கம்மியா இருந்திருக்கும் உங்க ஊர்ல எல்லாம். உங்களுக்கு என்ன அடிக்கடி என்டிகே மேல கொஞ்சம் பாசம் அதிகமா இருக்கு. அடிக்கடி என்டிகே மேல பாசம்லாம் இல்ல, அது நாங்க தாய் கட்சிக்கு இப்பதான் திரும்பி இருக்கோம். இவ்வளவு நாள் நாங்க இருந்த இடமே அதுதான். சொல்லுங்க உண்மைய, சின்ன பிள்ளைகள்ட்ட உடச்சு பேசி செய்யுது. நான் உடச்சு பேசாம என்னைக்காச்சும் இருந்திருக்கிறேன்னா அப்ப இல்ல, அப்ப நீங்க தான் அந்த மைக்குக்கு இந்த விசில் போட பாட்டதுக்கு அப்புறம் ஓட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. நான் கேட்கலையே, நான் எங்கேயாவது கேட்டதுக்கான இல்ல சொல்றேன் உங்க கட்சிக்காரர் தான் கேட்டுட்டு இருக்காங்க. நாரடியை விட விசில் போட எதனால புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் உங்களுக்கே இப்ப புரிஞ்சிருக்கும். இந்த துரைமுருகன் எல்லாம் இருக்காங்க, அவெல்லாம் விசில் போட அங்க ஒரு தனி வீடியோவே போட்டிருக்காங்க. சையது ப்ரோ புரியுது ப்ரோ. டேய் பாடல்களுக்குள்ள நீங்க வந்து அரசியல இந்த அரசியலை கலக்காதீங்க. அந்த பாட்டுல ஒரு அரசியல் சொல்லி இருக்குது, அவ்வளவுதான். நாரெடி பாட்டு வந்து நல்லா இருக்குது. சாரி, அது பேர் என்னது, நாரெடி பாட்டு ஆல்ரெடி பிளாக் பஸ்டர். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்களா, நான் ரெடி சரி. அதனால என்ன, எல்லாம் நம்ம அப்பா வாங்கி கொடுத்த புக்கு தானே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம என்ன பாட்டு தானே. இல்ல செய்யுது. இன்னொரு விஷயம் சொல்றேன், நான் ரெடி சரி இந்த கோட்ல அந்த விசில் போடும் சரி, தளபதி அந்த அரசியல் இன்றைக்கு ஏத்த மாதிரி சூப்பரா இருக்கும் இந்த பாட்டு. ஆமா கரெக்டா செட் பண்ணிட்டு வர்றாருல ஆர்டர். நான் ரெடி தான் வரவா, அண்ணன் நான் தனியா வரவா, இறங்கி வரவா அப்படின்னு கேட்டாப்ல வந்து பாட்டி ஆரம்பிச்சிட்டாப்ல. ஓகே போஸ்டர் அடிக்க சொல்லிட்டாரு. இல்ல போஸ்டர் ரெடி அண்ணன் ரெடி அப்படி சொல்லிட்டாப்ல அதுலயே. ஆமா 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 போஸ்டர் ரெடி அண்ணன் ரெடி அப்படின்ட்டாப்ல. கரெக்டா ஆர்டர் பை ஆர்டர். இதல கேம்பெயினை தொடங்கட்டுமான்னு கேட்டாப்ல. நெக்ஸ்ட் அதுதான் நெக்ஸ்ட், அவ்வளவுதான் நடைப்பயணம். சரி 69 பத்தி கொஞ்சம் பேசுவோம். வினோத் இதான் 100% கன்ஃபார்ம் சொல்றாங்க. உங்க ஒபினியன் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், நிச்சயமா நல்லா இருக்கும். நல்ல ஒரு சோஷியோ பொலிட்டிக்கல் இதுவா இருக்கும், நல்லா இருக்கும். வினோத் தான், வினோத் தான் கன்ஃபார்ம். ஆனா லாஸ்ட் 3 இதை பார்த்தாதான் ப்ரோ கொஞ்சம் அடி வாங்குற பயமா இருக்கு. அவன்கிட்ட இருந்தா அப்படிதான் இருக்கும்.
ஏங்க கேரளால அஜித் படத்தை தவிர மத்ததெல்லாம் பாருங்க நல்லா தான் இருக்கும். எல்லாம் அப்படித்தான் போகும். இல்ல ப்ரோ, நீங்க கதையை கூட விடுங்க, சரி ஏதோ பண்ணிடுவான். ஆனா அந்த டெக்னிக்கலா ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல, வலிமை எல்லாம் பாருங்களேன். கேமராமேன் வந்து படத்துல வருவான். அந்த மாதிரி கடுங்கவனமா எடுத்து வச்சிருந்தேன் அந்த படத்தை. கேமராமேன் மட்டும் படத்துல வர மாட்டான், எடிட்டிங்கே தப்பா இருக்கும். கால் வெளியே வச்சதுக்கு அப்புறம் கார் கதவை திறப்பாங்க. அதான். அதெல்லாம் வந்துட்டு ஏன் ஒரு சீன்ல வந்து முடி கருப்பா இருக்கும், அடுத்த சீன்ல முடி பிரவுனா இருக்கும். அதெல்லாம் டேட் கிடைக்கலங்க. ஹீரோவுடைய டேட் முன்னும் பின் முரணாக கிடைத்ததனால் இருக்கிறதை வெட்டி இல்ல 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 கோவிட்னால விட்டு விட்டு எடுத்தாங்க அந்த படத்தை. ஆமா ஆமா, அது ஒரு கேமராமேனுக்கு டேட் கிடைக்கலையா? சையத் ப்ரோ ஒரு பக்கம் அடிவி கலக்கத்தான் செய்யுது, அடிச்சு போட்டு ரவுடிகளுக்கு சத்திய சோதனை. ஏன்னா கடைசி படம் ஏழுங்க இல்ல ப்ரோ, லாஸ்ட் படம் அததான் பயமா bro, இருக்கு. லாஸ்ட் படம் யார் சொன்னா? அவர் சொன்னாரா உனக்கு? ரவுடியில போட்டு வெளுத்து விட்டுட்டு தளபதி சொல்லிட்டாரு லாஸ்ட் படம் இதானு. அப்புறம் என்ன இல்லையா, அவசரமா கேக்குறீங்க? இதே சொல்லிட்டாரு. கடைசி படம்னு சொல்லலையே. ஆமா இல்ல ப்ரோ, இல்ல சையத், இதுல ஒரே நிமிஷம். எனக்கு அவர் என்ன சொல்லிருக்காரு, எனக்கு இருக்க கமிட்மெண்ட் முடிச்சுட்டு வரவங்க அரசியல் வந்து எனக்கு பொழுதுபோக்கெல்லாம் முழு நேரமா ஆழ்த்தமான வேட்கைன்னு சொல்லியிருக்காப்புல அவரு. ஆமா, ஆழ்ந்தமான வேட்கை, அந்த வார்த்தையெல்லாம் கரெக்ட் தான். அது நானும் அது என்ன ரீசனு, நான் வந்து ஒரு கால் இங்க வச்சுட்டு படத்துலயும் நடிச்சிட்டு இருப்பேன், அப்பப்போ வந்து பொலிட்டிக்ஸ் வருவேன், பார்ட் டைம் பொலிட்டிக்ஸ்ல இருப்பேன். அதுதான் மீனிங். அப்படி கிடையாது. அரசியல் வந்தாச்சுன்னா அரசியல் தான். இல்ல நான் வந்து சிம்பிளா ஒண்ணே கேட்டேன். நான் முன்பே ஒப்புக்கொண்ட மற்றும் ஒரு படம் அதை முடித்துவிட்டு முழுநீள அரசியலில் முழுமையாக இறங்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா இல்லையா? முன்பே மற்றும் ஒரு படம் தான் 69. அது 69. அதுவே கடைசி படம்னு எங்கேயா சொல்லியிருக்காரா? ப்ரோ நீங்க டீ கோடிங் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் ரியாலிட்டி தெரியும். அதுதான் கடைசி படம். டீ கோடிங் பண்ணி ஒரு இது வச்சிருக்கீங்க. நான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை பத்தி மட்டும் தான் பேசுறேன். டீ கோடிங் பண்ணல, ராவா அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் முன்பே ஒப்புக்கொண்ட, அதான் அக்ரி பண்ண இன்னொரு மற்றும் ஒரு படம், அந்த படத்தை முடித்து விட்டு முழு நேர அரசியலில் அங்க உள்ளே நம்ம போட்டிருக்காரு. ஓகேங்களா? கடைசி படமாக அதை முடித்து விட்டு என்னுடைய இறுதி படமாக அது இருக்கும் அப்படி சொல்லியிருக்காரா எங்கேயாச்சும்? சரி ஓகே, நான் ஒன்னு சொல்லியிருக்கேன், நீங்க ஒன்னு சொல்லிருக்கீங்க. இதுக்கு சச்சினும் சுரேந்திரம் என்ன கருத்து நான் உங்ககிட்ட கேட்பேன். நான்லாம் எதுவுமே சொல்லல. இல்ல நீங்க சொன்னது கருத்து, நான் சொன்னது அவர் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறது மட்டும் தான் சொன்னேன். அது ஏன் கருத்து கிடையாது. எனக்கு என்னவோ இதான் கடைசி படம் தோணுது. அதாவது 69 கடைசி படம் தோணுது. அதுக்கு மேல நடிக்க மாட்டாப்ல. முழுக்க அடுத்து எலெக்ஷனுக்கான ஒர்க்ல இறங்கிடுவாப்ல நினைக்கிறேன். இதவே ஒரு 3-4 மாசம் முன்னாடி பேசியிருந்தாங்க. நேரம் ஒரு 5 பேர் வந்துட்டு லியோ படத்துல ஒரு ஹைனா மாதிரி சுத்து போட்டிருப்பாங்க. யாரு பேசுனா புரியல. இதே இத ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி பேசியிருந்தா லியோ படத்துல ஒரு ஹைனா மாதிரி சுத்து போட்டிருப்பாங்க. நாமளே எத்தனை பேருக்கு சுத்து போட்டிருப்போம் அந்த மாதிரி பேசியிருந்த ஆளுங்களுக்கு. ஆமா, என்னத்தான் போங்க. அதான் அதெல்லாம் தெரியாது. அவர் என்ன முடிவோ, அவர் இப்போ வந்தா வருவாரு, இல்ல வரமாட்டேனாலும் ஓகே. அதுல இருந்து என்ன ஆக்சுவலி இன்டர்பிரேஷன்ஸ்ல டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அப்படிதான். நம்ம இந்த முட்டாள்தனமாலாம் எதுவும் பேச முடியாது. அதுதான் உண்மை. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அதுதான் ஒன்ஸ் ஃபார் ஆல் லாஸ்ட் மூவி, அதுக்கப்புறம் படமே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஜோனுக்கு நம்ம வந்து வரதில்லை இப்போதைக்கு. நிச்சயமா 69க்கு அப்புறம் 2026 எலெக்ஷன் வரைக்கும் எந்த படமும் கிடையாதுங்கிறதுல மாற்று கருத்தே யாருங்க. அது ஒரு கேப் இருக்குன்னா நம்ம 24ல ஒரு படம், 25ல ஒரு படம், 26ல எலெக்ஷனு. மேபி வாட் ஃபியூச்சர் ஹேஸ் இன் ஸ்டார்ட் ஃபார் அஸ்ன்றது வந்துட்டு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஸோ அதனால வந்துட்டு அவர் வார்த்தைலாம் கரெக்டாக போட்டிருக்காரு. அந்த வார்த்தையெல்லாம் வந்துட்டு கிறிஸ்டல் கிளியரா போட்டிருக்காப்புல. எதுவுமே வந்துட்டு நாளை பின்ன இந்த கேள்வியே கேட்க முடியாத அளவுக்கு இருக்கு. பிரச்சாரம்லாம் கொஞ்சம் சீக்கிரமாவே தொடங்கிடுவாரு. மாநாடு, அப்புறம் 39 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் போய் மாவட்ட வாரியா சச்சின், தொகுதி வாரியா பிளான்ஸ் இருக்கா? தொகுதி வாரியா கார்த்தி சவுரா இருக்காப்ல. நான் வந்துட்டு 24 எலெக்ஷனுக்கு என் மக்கள் பாத யாத்திரை போனேன். ஆனா அடுத்த வரப்போற சட்டமன்ற தேர்தல்லாம் ஜம்முக்கான எடுத்துட்டு போய் சட்டமன்ற தொகுதியிலேயே படுத்து தூங்கி ஒரு தொகுதி ஒரு நாள்னு சொல்லிட்டு முழு வீச்சுல வேலை பார்க்க போறாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? 50 ஜல்லிக்கு பிரயோஜனம். யார சொல்றீங்க நீங்க? யாரு? பாஜக தான். அவரு அந்த மாதிரி சொல்லிருக்காரு. எப்போ வாய் விட்டாரு அந்த மாதிரிலாம்? அவன் சொல்றான் காத்து. அந்த வீடியோலாம் அனுப்பிச்சு விடுங்கப்பா. நான் அதான் ஸ்பேஸ் ஸ்டார்டிங்லேயே கேட்டுட்டு இருந்தேன். என்ன நான் பேசணும்னா அதெல்லாம் அனுப்பிச்சு விடுங்க.
சச்சின் எல்லாம் ஜூன் 4ஆம் தேதி கார்த்திக் ரவிவர்மா ஓட விடுவாரு. அந்த சைட்லாம் போயிடவே முடியாது சச்சின் எல்லாம். ஆமா பயமா இருக்கு எனக்குலாம் ரொம்ப. ஒன்னே ட்விட்டர் விட்டு போகணும், இல்லைன்னா அவரை பிளாக் பண்ணணும். அந்த மானகட்ட நாயெல்லாம் ட்விட்டருக்குலாம் போக மாட்டான். ஓகேவா? நீ கேள்வி கேட்டீங்கன்னா உன்னை பிளாக் பண்ணிட்டு போயிடணும். ஓகேவா? இல்ல அது ஒரு கேள்வியா ஒரு கொஸ்டின் வச்சாங்க. சப்போஸ் அந்த மாதிரி தோத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் நான் அரசியலே பேச மாட்டேன், இனிமேல் சினிமா மட்டும் தான் பேசுவேன், நான் அரசியல் இருந்து அரசியல் பத்தி ஒரு ட்வீட் போட மாட்டேன், எதுவுமே பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காப்ல ஆளு. சினிமால மட்டும் அந்த பேச மாட்டேன்னு நீங்க சொன்னதா உங்களுக்கு எனக்கும் தெரிஞ்ச ஒஸ்தாது ஒருத்தர் சொன்னாரு. இப்ப என்ன நீங்க கார்த்திக் ரவிவர்மாவே இல்லைன்னு சொல்ல போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேட்டையாடல ஸ்டைல்ல கேட்க வேண்டியதான் என்ன? அந்த புலித்துக்கு சினிமா மட்டும் என்ன தெரியும்? அந்த நாய்க்கு 10 கேள்வி கேளுங்க, தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி நீ ஒண்ணும் தெரியாதுங்கிற? என்ன அந்த புலித்துக்கு தெரிஞ்சது? நீ சொல்லு, உன் நண்பன் தான், நான் சொல்லு. கொஞ்சம் கண்ணியமா பேசலாமே சுரேந்தர். இல்ல சுரேந்தர், அவருக்கு கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸ் இருக்கதான் செய்யுது. ஏன்னா அந்த இவரோட லலித் வந்து ஸ்பேஸ்ல வந்தாப்புல, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட் ஏரியாவே கார்த்தி தான் வாங்கி கொடுத்தாப்புல. அது யாரு கூட்டு வந்தா? லலித் யார் அந்த டைம்ல கூட்டு வந்தா? ஜெயேஷ். அப்புறம் கார்த்திக் ரவிமா சொல்றீங்க? இல்ல அந்த டைம்ல வந்து ஒரு நிமிஷம் தினேஷ், ஒரு நிமிஷம். உன் நண்பன் கார்த்திக் ரவிமா பத்தி என்ன டிபெண்ட் பண்ண போறேன் இந்த ஸ்பேஸ்ல கிளியரா சொல்லு. ஒரே நிமிஷம் மக்களை கேட்டுங்க. கார்த்திக் ரவிமா பத்தி சையத் வந்து ஏதோ ஒரு டிபெண்ட். ஒரே நிமிஷம். லலித் எல்லாம் ஈஸிலி அப்ரோச்சபிள் தான். தோனியுடைய அச்சீவ்மெண்ட் வந்து நீங்க குறைச்சு மதிப்பிட்டு உண்மைக்கு புறம்பான எந்த ஒரு விஷயம் வந்து உன் பக்கம் திருப்ப ட்ரை பண்ணாத. ஓகேவா? இப்போ வந்து நீ பேசுனது கார்த்திக் ராவோட பக்கம் திருப்பணும். நீ கார்த்திக் ராவோட பத்தி பேசுனீங்க. சரின்னு படுற விஷயத்தை மட்டும் தான் நான் சொல்லுவேன். இந்த ஓல் எல்லாம் விடாத. ஓகேவா? நீ கார்த்திக் ராவ பத்தி பேச ஆரம்பிச்ச. இங்க நம்ம லிசனர்ஸ்க்கு வந்து நீ வந்து அவனை டிஃபெண்ட் பண்ணி பேசு. நம்ம லிசனர்ஸ் முடிவு எடுத்துப்பாங்க. நான் சொல்றேன், டிஃபெண்ட் எல்லாம் நான் பண்ணல. அதாவது உண்மைக்கு புறமா நம்ம எதையும் பேச தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இப்ப என்னன்னா, லலித் சாரும் அவனுக்கு தெரியாதுங்கிறியா? கார்த்திக்கு பழக்கம் இல்லைங்கிறியா? அல்ல கூட தெரிஞ்சிருக்கலாம். சரி சொல்லு. அதான் சொன்னாரு. என்னது? அதான் தினேஷ் சொன்னாரு. இப்போ வந்து கூட்டு சுரேந்தர், அதை நான் சொல்லிடுறேன். அந்த மேட்டர் அந்த ஸ்பேஸ் நானே கேட்டேன். அவர்லாம் கிடையாது, அவரா கூட்டு வந்தாரு. இல்ல ஜெயேஷ் கூட்டு வந்தாப்ல, ஜெயசூர்யா கூட்டு வந்தாப்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஜெயசூர்யா ஸ்பேஸ் போட்டாரு, அவர் ஸ்பேஸ் பக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்புறமா அந்த ஐயப்பன் வந்து போட்டாரு. அதான் ஜெயசூர்யா கூட்டு வந்தாப்ல. அதுல கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் வந்தாப்ல. கூப்பிட்டு வந்து ஜெயசூர்யா ஓகேப்பா, கூப்பிட்டு வந்து ஜெயசூர்யா தான் பாடம் இல்லன்னு சொல்ல வரலப்பா. அவருக்கு தெரியாதா அவங்க ரெண்டு பேருக்கு தொடர்பு இல்லையான்னு நான் ஒண்ணு சொல்லுவாங்க. கேஸோட கார்த்திக் தாங்க பழக்கம் அதிகம். அது சும்மா அவங்க பேசணும் பேசாங்க. ஆமா 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 ஆமா. கேஸ் வந்துட்டு ஒரு யூடியூப் கம்பெனில ஒர்க் பண்றாரு. லலித் ப்ரோவும் கார்த்திக் என்னாச்சு? எதுக்கு மியூட் போட்டீங்க திடீர்னு? உண்மை ஏதாவது உறக்க சொன்னா சுரேந்தர் மியூட்ட போட்டுறீங்க சுரேந்தர். இல்ல இப்படி சொல்லுங்க. தெரியாம கைப்பற்றுச்சு. ஓகேவா? இது வந்து தகுந்த சிச்சுவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி சொல்லுங்க. அது எப்படி கார்த்திக் ராவ் டிஃபெண்ட் பண்ணி நீ இப்ப பேசு நீ. ஓகேவா? கார்த்திக் ரவிவர்மாக்கு நான் ஏன்டா டிஃபெண்ட் பண்ணணும்? நீ தான் டிஃபெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. பண்ணி சினிமாலையுமே ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொன்னேன். அத பத்தி மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இல்ல அவர் கொஞ்சம் பழக்கம் இருக்குதுன்னு தினேஷ் சொன்னாரு. அது நீங்க ஹைப் ஏத்துற அளவுக்கு அவன் அந்த தத்திக்கு வந்து ஒண்ணும் தெரியாது. இது நீங்க வந்து ஏதாவது நீ மறுத்து பேசுவீங்க. ஹைப் எல்லாம் யாருமே இங்க ஏத்தலையே. நீங்க வந்து மட்டும் பேசல வந்து 10 பேர் கேள்வி கேக்குறானுங்க. அது 10 கேள்விக்கு அவன் எத்தனை கேள்விக்கு பதில் சொல்லுவான்? நீ சொல்லு. அதெல்லாம் இங்க பாரு, அவர் சினிமா லைன் ஆஃப் ஒர்க் வந்து லைன்ல எவனோ காசை புடிச்சு ஊம்பிட்டு இருக்கான். ஓகேவா? அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஓகேவா? அவன் அது பண்ணிட்டு தான் இருக்கான். ஆனா நீ பதில் சொல்லு. அவனுக்கு எத்தனை ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டாங்க. சொல்லு நீ. என்ன சொல்ற? எனக்கு அநாகரிகமா உண்மைக்கு பிறம்பா இந்த 5 விஷயம் மட்டும் எனக்கு பேச வராது. என்னன்னு நான் முயற்சி பண்ணி பார்த்தேன், எனக்கு வர மாட்டேங்குது. சரி நாங்க அநாகரிக விஜய் ஃபேன்ஸாவே இருந்துடுறோம்.
நீ சொல்லு இப்ப நீ நீ நாகரிக என்ன ஒரே ஒரு நீ நிமிஷம் ஒரே நாகரிகமா நிமிஷம் சுரேந்தர் ப்ரோ, இந்த ரவிவர்மா டயலாக ஃபேனா நான் நீ எங்கேயோ சொல்லு கேட்ட எனக்கு. மாதிரியே, இந்த டயலாக் நான் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கேன். நீ நாகரிக ரவிவர்மா ஃபேனா நீ சொல்லி நீங்க செய்யுது அவனுக்கு என்ன தெரியும் டேய் சினிமா என்ன என்ன இண்டஸ்ட்ரியில ரவிவர்மா ஃபேன்? நீ சொல்லுமா இங்க செய்யுது. பாரு, சொன்ன கருத்துக்கு மாற்று கருத்து இல்லைன்னா என்னை ரவிவர்மா ஃபேன் ஆக்காத, இந்த மாதிரி லேபிள் குத்தாத. கருத்துக்கு மாற்று கருத்து, இதுதான் பேச்சு. இப்ப என்ன நான் சொல்றேன் உனக்கு, லெட் மீ நரேட் இட் ஃப்ரம் ஒன்ஸ் அகைன், ஃப்ரம் த பிகினிங். லெட் மீ புட் இட் இன் chronological ஆர்டர். நீ என்ன சொன்ன, சினிமா மட்டும் தான் இனிமே பேசுவாரான்னு தினேஷ் சொன்னாரு. ஏன்னா சேலஞ்ச் விட்டுருக்காரு, அண்ணாமலை தோத்துறான்னு. சினிமாவில மட்டும் அவனுக்கு என்ன தெரியும்னு கேட்டேன். அப்ப தினேஷ் ஆமா சொன்னாரு, இந்த மாதிரி வந்து இல்லைங்க அவர் கொஞ்சம் லிங்க்லாம் இருக்குது, பழக்கம் இருக்குது. அப்ப நீ சொன்ன கூப்பிட்டு வந்ததெல்லாம் ஜேஎஸ் தான் கூப்பிட்டு வந்தாரு. நான் சொன்னேன் கூப்பிட்டு வந்தது மேட்டர் இல்லப்பா, பழக்கம் இருக்குதா இல்லையா, ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்றாங்களா இல்லையா, ப்ரொமோஷன்லாம் பண்ணி கொடுக்குறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். டிஜிட்டல் ப்ரொமோஷன்ஸ் அதில் தான் நிற்கிது இப்போ டாபிக். இதில் நான் சொன்ன பாயிண்ட் என்ன தவறு அது மட்டும் நீ சொல்லு. உன்னை கார்த்திக் ரேவர்மா ஃபேன் அது இதெல்லாம் சொல்லாத. சொல்லு, பதில் இருந்தா சொல்லு, நாகரிகமான முறையில பதிவு பண்ணு. இல்ல என்னால நாகரிகமா எல்லாம் பதில் சொல்ல முடியாது செய்யுது. சரி பரவாயில்ல, அநாகரிகமா சொல்லு, பிரச்சனை இல்லை, சொல்லு, நோ இஷ்யூஸ். ப்ரோ அவனெல்லாம் அவன் எடுத்து வச்சு இவ்வளவு நேரம் பேசுறது வேஸ்ட் ஆகுது. சையத் அதே மாதிரி உங்களோட உணர்ச்சி வசம் இப்ப எல்லாம் கம்மியாயிருச்சு. முதல்ல உங்க வாய்ஸ் லவுடா இருக்கும், அப்படியே பொங்கல்ல பேசுவீங்க, இப்ப எல்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு. என்ன ரீசன்? நம்மளே பெருசா எதிரின்னு சொல்லிக்கிட்டு யாருமே இல்லையே. பண பரிமாற்றல் ஏதோ நடந்திருக்கா செய்யுது எந்த இதுல? ரவிவர்மாவுக்கு உனக்கும்? ஐ எம் நாட் ஃபார் சேல் சுரேந்தர். எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கு செய்யுது, ஒரு விலை இருக்கு. பணத்தால் சந்தோஷத்தை வாடகைக்கு வாங்கலாம், விலைக்கு வாங்க முடியாது. சரி வாடகைக்கு எவ்வளவு விட்ட அதை மட்டும் சொல்லு. எந்த பக்கம் போனாலும் நீங்க தப்பிக்க முடியாது, எல்லா சைடும் பால் போடுவாங்க. இன்சூரன்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க, சும்மா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. நாகரிகமா பேசுங்கன்னு சொன்னது ஒரு தப்பா? என்னையா இது இந்த உலகம்? நீ ரவிவர்மாவே பேசுற நீ, ஓகேவா? நாங்க நாகரிகமா தான் கேள்வி கேட்கிறோம், எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிடறான் அவன், ஓகேவா? ஆமாமா அது ஓகே, அது பதில் இல்லாதனால பிளாக் பண்ணி விட்டுறாரு. அப்ப ஜூன் 4th அப்புறம் நாங்க வந்து கேள்வி கேட்டா மட்டும் அவன் என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுவான். டேய் ஐயப்பா யாரா அது தூக்கி விடுறா அப்படின்றான் சிம்பிளா. சுரேந்தர் பிளாக்லயா இருக்கு கார்த்திக் உங்களுக்கும்? ஆமா என்னால பிளாக் பண்ணிட்டான். இல்ல அன்னைக்கு ஒரு இதுல சொல்லியிருந்தாங்க, நான் எல்லாத்தையும் அன்பிளாக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல கிறிஸ்மஸ்ல, அதான் கேட்டேன். தெரியல ப்ரோ, சையது தான் கேட்கணும். சையது எங்களெல்லாம் அன்பிளாக் பண்ண சொல்லுவியா என்னது? இல்ல நான் ஏமா போய் கேட்கணும், எனக்கு இதுவா வேலை? நீ வா, நீ அவன்கிட்ட கேள்வி கேளு, நறுக்குன்னு கேளு. நறுக்குன்னு கேட்டதுதான் பிளாக் பண்ணி விட்டான் சையது. ஆமா அநாகரிகமா எதுவும் சொல்லி கேட்டியா? நான் ரொம்ப நாகரிகமா தான் பேசினேன். அப்படியா? அதனாலதான் பிளாக் பண்ணிட்டாப்ல. சையத் நாளைக்கு டிஸ்கோ அப்டேட் வருது, என்ன நினைக்கிறீங்க? ஒரே ஒரு வாழ்த்து தான், ஒரே ஒரு சுட்டு செய்தி மட்டும் லோகேஷ் கனகராஜுக்கு போட்டு கடந்து போய்கிட்டே இருக்கு. ஐயா படப்பிடிப்பு நடக்கும்போது பத்திரமா இருங்க, இல்ல ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு உங்களை ஓச்சிருவாங்க இந்த கும்பல், அது மட்டும் உஷாரா இருந்துங்க ஐயா அப்படின்னு. ஆமா இந்த ஹார்ட் டிஸ்க் இல்ல எது கங்க்ராச்சுலேஷன் ஸ்பீக் என்னமா தப்பா கேட்டானா? டேய் வைபவ் ஆள் கெத்தா இருக்காப்லப்பா கோட்ல. இல்ல சச்சின் ஒரு கேள்வி கேக்குறாப்ல, அதுக்கு சொல்லுங்க பதில். அது அந்த படத்தோட லுக்கு தான் உங்களுக்கு எப்படி தெரியும்? வைபவ் லுக்கு தான் அது, படத்துடைய வைபவ் லுக். இல்லன்னா அவங்க ஏன் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ங்கற அந்த இது போட்டு விடணும். இந்த மாதிரி எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆமா கொஞ்சம் நல்லா இருக்குது. இல்ல வைபவ் சொன்ன ஞாபகம் வருது. வைபவ் வந்து ஒரு படம் இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஒரு படம் பார்த்தேன் பிரைம்ல. அது நல்லா இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, அது பாருங்க. ரணம் த்ரில்லர். ஆமா நல்லா இருந்துச்சு படம். எந்த ஓடிடில இருக்கு? பிரைம்ல இருக்கு. ஓகே